சார் வணக்கம். வணக்கம் ஜெயச்சந்திரன். என்ன சார், மகனுக்கு பதில் மகளா? டாக்டர் எனக்கு புரியலையே. டாக்டர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துட்டாரா? இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல ஸ்ரீகாந்திமதி டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகள் அவங்க அரசியலுக்கு வரப்போக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் அதுல கொடுக்கப்பட்ட மாதிரி. இந்த ஏசியங்களுக்கெல்லாம் பதில் சொல்றோம்னு அவசியம் இல்லை ஜெயச்சந்திரன். பொறுத்தவரை ஏற்கனவே இப்ப நம்ம தெளிவுபட நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்புமணி வரை நடைபெறம் போயிட்டு இருக்காரு. திமுக அரசோட நிலைப்பாடு மற்றும் பல உரிமை மீட்பு பயணம் அவர் போயிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில நீங்க முன்னிறுத்துறது இந்த அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, எதிர்வருகிற தேர்தல் எப்படி இருக்கு, அதை பத்தி தான் நம்ம யோசிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். இப்போ ஊடகங்களுக்கு அவள் வேணும். அந்த அவளுக்காக அவள் இவள் எல்லாத்தையும் கொண்டு கொட்டுறதுல சரியா இருக்காது. அவள் நீங்க தானே கொடுக்குறீங்க. இது அதான் சொல்ல வரேன் நான். எதுவுமே மெல்லுவதற்கான வாய்ப்புகள் வழங்கக்கூடாது. ஏன்னா இப்ப நமக்கு கடமைகளும் பொறுப்புகளும் அக்கௌண்டபிலிட்டி அது நிறைய இருக்கு. அதுவும் குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறைய இருக்கு. மாற்று அரசியலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மண்ணில மண் பயனுறவும் மாற்று அரசியலையும் சமூக நீதியையும் ஒரு சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் கொடுக்கணும்னு ஒரு பேர் இயக்கம் இது. திமுக அண்ணா திமுக கண்கள்ல விரல விட்டு ஆட்டின ஒரு இயக்கம். அப்பேற்பட்ட இயக்கம் இன்னைக்கு வேறு திசையில் பயணப்படுவதற்கு உங்களை போன்றவர்கள் வழி மாற்றி விடுறீங்க. இது இந்த நீர் வயலுக்கு போ. அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க சார். யார் பேட்டி கொடுத்துருக்காங்க? ஸ்ரீகாந்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் நீங்க பாத்தீங்கன்னா அதுல அவங்களுடைய பேட்டியும் கோட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. தந்தைக்கு உறுதுணையா இருப்பேங்கிறாங்க. அதை நம்ம பொதுக்குழுலையும் பார்த்தோம். அன்புமணி இருந்த இடத்துல ஸ்ரீகாந்தி இருக்கு. அதை உழைப்பதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். இது பாட்டாளிகளின் பேர் இயக்கம். பாட்டாளிகள் வர வேண்டும், உழைக்கிறவர்கள் வர வேண்டும், சிறைச்சாலைக்கு செல்லுகிறவர்கள் வர வேண்டும். அந்த வகையில யார் வேண்டுமானாலும் வரலாம். நிறைய போராட்டங்களை வைத்திருக்கிறார்கள். ஏன்னா போராடிதான் உரிமைகளை பெற வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஜெயச்சந்திரன் திமுக ஆட்சியில இருக்கிற பொழுது ராத்திரியில நீங்க நிம்மதியா தூங்கவே முடியாது. அது எண்ணிலிருந்து மருத்துவர் ஐயாவிலே இருந்து அன்புமணி ராமதாஸ் வரையிலும், அதாவது போராட்டம் என்று சொன்னால் முன்கூட்டியே கைது செய்து சிறையிலே அடைக்கிற வழக்கம் ஆட்சியாளரிடம் இருந்தது. அதுவும் குறிப்பா திமுக கட்சியிலே உழைத்தவர்களுக்காக போராடியவர்களுக்காக குண்டர் சட்டத்தை போட்டது. அதே போல அதிமுக தேசிய பாதுகாப்பு சட்டங்களை ஏவியது. என் மேலையும் தேசிய பாதுகாப்பு சட்டம், மாவீரன் குரு மேலையும் தேசிய பாதுகாப்பு சட்டம், அப்படி பல தேசிய சட்டங்களை போட்டு சிறையிலே அடைத்தது. அதையெல்லாம் இன்முகத்துடன் எதிர்கொண்டு இந்த இயக்கத்தில் பணியாற்றியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. திமுகவோடும் அதிமுகவோடும் மோதியவர்கள் தான் பாமக தொண்டர்கள். உண்மைதான். இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே மோதிக்கிறாங்களே. அதுதான் இவர் யார் தரப்பு, அவர் யார் தரப்பு, அவர் யார் அணி, அவர் யார் அணி. அது குறுகிய பனித்துளி மாதிரி விலகிடும். இது அதாவது இது 5வது பேட்டின்னு நினைக்கிறேன் நீங்க இந்த மாதிரி சொல்றது. பனித்துளி மாதிரி விலகிடும். அதுதான் நான் சொன்னேன். நான் இன்னும் நாட்கள் அதிக தூரம் இல்லை, அதிக நாட்கள் இல்லை. இது இன்னும் இதை விட பரபரப்பான தகவல்கள் வரும் உங்களுக்கு. அது இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளவே அடங்கிடும். கெடு வச்சிருக்காங்களே 31ஆம் தேதிக்குள்ள. எதுதான் சொல்றேன். அதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்படியே உண்மையா நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னால் யார் மீது நடவடிக்கை எடுப்பது? யார் மீது நடவடிக்கை எடுப்பது? அன்புமணி வளர்ந்து நிற்கிறார், அன்புமணி உயர்ந்து நிற்கிறார், அன்புமணி செயல்பாட்டின் திலகமாக நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் வேலை திட்டங்கள், ஐயா சொன்ன வேலை திட்டங்கள்னா நீங்க போய் களத்துக்கு போங்கன்னு சொல்றத 100 நாள் களத்துக்கு அவர் போயிட்டு இருக்காரு. அவரு அந்த உரிமை மீட்பு பயணம் தொடங்குகிற பொழுது நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒபீடியன்ட், அந்த மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தனையனை அரசியல்ல யாருமே பார்த்ததில்லை. சில பேர் சீரிப்பாய்வார்கள், சினம் கொள்வார்கள். ஆனால் அந்த சீரிப்பாய்களோ சினமோ இல்லாத அதாவது நிலைமையை உணர்ந்து கொண்ட ஒரு மகனாகத்தான் நான் அன்புமணி அவர்களை பார்க்கிறேன். அதாவது இது வேறு யாராவது இருந்தால் குதித்து வெடித்து போயிருப்பார்கள். மருத்துவர் ஐயாவிடம் கடுமையான சினம் இருக்கிறது, அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. கடுமையான சினம் இருக்கிறது. அந்த சில நேரங்கள்ல சாமிக்கு சினம் வந்துடும். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல கிராமத்துல, நம்மலாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். அந்த கிராமத்துல வரும்பொழுது ஆத்தாவோட கோபத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படின்ற மாதிரிலாம் காப்பு கட்டுறது, போறது, ஊழு ஊத்துறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும்.
பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் இளநீர் அபிஷேகம், இப்படி நிறைய அபிஷேகங்களை செஞ்சு குளிர்விப்பாங்க. இப்ப என்ன எங்க ஆத்தாவுக்கு ஐயா குலதெய்வத்துக்கு கோபம் தனி இல்லை அப்படின்றதான் பொருள். ஆனா அது தனியாமல் இருக்க முடியாது. இது தனை மீது கோபம். அதனால அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கள் ஐயா ஒரு வித்தியாசமான அடையாளம், பாட்டாளிகளின் அடையாளம், உழைப்பாளர்களின் அடையாளம். அவர் சொன்ன மாதிரி அவர் போகாத சிறைச்சாலையே இல்லை, அவர் கேட்காத அவருடைய அறிக்கைகள் எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கும். அந்த அறிக்கையை வச்சே நீங்க பிஹெச்டி பண்ணலாம். அது மாதிரியா அவர் அவ்வளவு தூரம் செஞ்சவர், தெளிவா கொடுப்பாரு. தமிழ்நாட்டு அரசியலுக்காகவும் இந்திய அரசியலுக்காகவும் ஒரு நல்ல நேர்மையான ஒரு அரசியல் செய்த ஒரு மாமனிதர் மருத்துவர் ஐயா. அதுலயும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான அரசியல், அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி வித்தியாசமான கட்சின்வாரு, வித்தியாசமான கொள்கைகள் இருக்கு. அதே மாதிரி வித்தியாசமான ஒரு நிறுவனர். அதே மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வித்தியாசமான தலைவர். அதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஒருவேளை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அடுத்த கட்டம் என்ன? அதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்றன. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. குழுவெல்லாம் அமைச்சு அவங்க அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க சார். அதுதான் சொல்ல வர. அவர் ஒன்னும் ஆரம்பத்திலே இருந்து அவர் புதுசா ஒன்னும் அதுல சொல்லல. புதுசா ஒன்னும் சொல்லல. நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன், அவர் ஒன்றன் பின் ஒன்றாக பேட்டியாளர்களை கேட்கிற பொழுது சொன்ன ஒரு விடயங்கள். சில பேர் பேட்டியாளர்களே இருக்கிறாங்க, சில பேர் வேணும்னே இதை சீண்டி பெருசாக்கணுன்றதுக்கே வந்தவங்க. அது மாதிரி பல பேர் அதை நான் குளத்தை கெடுக்க வந்த கோடாலியும் கூட சொல்ல முடியும். இந்த குளத்துல கூட கிடையாது. அவங்கெல்லாம் சீண்டி சின்ன பின்னப்படுத்தி அவரை அதை உற்சாகப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல எளிமையாக முடியக்கூடிய ஒரே ஒரு விடயம், ஒரு சாதாரண விஷயம். அவரே சொல்றது என்னன்னா, மன்னிப்பு கேளுன்றார். எதை வச்சு மன்னிப்பு கேட்க முடியும் எங்களுக்கே தெரியலையே. அன்புமணி ராமதாஸ் ஐயா அவருக்கு எப்படி தெரிய போகுது? எதை வச்சு மன்னிப்பு கேட்கறது? எதற்காக மன்னிப்பு கேட்கறது? எதற்காக அடிபணிந்து போறது? தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. காற்றை வேட்டையாடி களைத்து போனவர்கள் பாவம் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாதவர்களாக இருக்கிறார். விடியல் எங்கேன்னு இன்னைக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அன்புமணி தரப்புல இருந்து. பாமகவுக்கு விடியல் எங்கேன்னு கேட்கிறாங்க மற்றவங்க. அதாவது விடியல் இங்கே, பாமகவுக்கு விடியல் இருக்கு. பாமகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. பாமக உயிருடன் இருக்கிறது, உயிர்ப்புடன் இருக்கிறது, துடிப்புடன் இருக்கிறது, இளைஞர் சக்தியுடன் இருக்கிறது. எதிர்காலத்தில் பாமக எதையும் தீர்மானிக்கிற சக்தி என்பதோடு மட்டுமல்லாமல் ஆழ துடிக்கிற ஒரு அரசியல் கட்சியாகத்தான் அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விடியல் எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு புத்தக வெளியீட்டு விழா பெஞ்ச்மார்க் ஹோட்டல்ல நடத்தினாரு. ஆமா, அவர் அது உரிமை மீட்பு பயணத்திலேயே அவர் நிறைய விடயங்களை பேசி கொண்டு சென்றார். அப்படி பாத்தீங்கன்னா இதுல தீர்மானங்கள் எல்லாருமே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்க. திமுக அதிமுக எல்லாருமே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ போடுவாங்க. பொதுவா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பார்த்துதான் இன்னைக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. 2019 40க்கு 39 வெற்றி பெறுகிறாங்க, 40க்கு 40 வெற்றி பெறுறாங்க. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுறாங்க. 3 தேர்தலையும் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள்னா இவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 505 வாக்குறுதிகளை அவர்கள் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதுல 12.94 விழுக்காடுகள் தான் நிறைவேற்றுகிறார். அதாவது 13 விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு 98% விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் என்று பொய்களை சொல்லுகிற அரசை அம்பலப்படுத்த வேண்டும். இன்னைக்கு கூட பல பேர் மாநாடுகள் நடத்துறாங்க. ஆனா இது மாதிரி புள்ளி விவரமா தெளிவா மக்களுக்கு புரியும்படி உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு, வீணான வாக்குறுதி கொடுத்து விட்டு மீண்டும் ஏமாற்று வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழக அரசை, உங்களுக்கு தெரியும், இடிப்பாரா இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் எலாங்கனும் கெடும். அது மாதிரி இடித்து சொல்வதற்கும் பழித்து சொல்லல, இடித்து சொல்லுகிறோம். அப்பதான் ஒரு அரசு செயல்பட முடியும். இப்போ இதை உணராமல் சரி, இதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லனா வேற யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க. இன்னைக்கு உண்மையான எதிர்கட்சியாக அன்புமணி ராமதாஸ் இருந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி செய்ய வேண்டிய பணிகளை இணையாக, எடப்பாடி பழனிசாமிக்கு இணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ். அதுல மாற்றுகள் கிடையாது. இது எல்லாருமே பாக்குறாங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பாஜகவும் சொல்லிட்டு இருக்குது, எடப்பாடியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு சொன்ன விதம் இருக்கிறது தான் அது நேர்த்தியானது. இது இன்னைக்கு நிச்சயமாக இந்த ஆளுகிற அரசை சம்மட்டியால் அடிக்கக்கூடிய படுபயங்கரமான குற்றச்சாட்டு. அதிமுக கூட்டணி தானா?
என்ன வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கேக்குறீங்க? நியாயமா இது? அதாவது வலுவான கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு பக்கம் திமுக இருக்கு, திமுகவை தான் அடிக்கிறீங்க. அப்ப கதவுகள் இன்னொரு பக்கம் இருக்க கதவு அதிமுக தானே. இப்ப முன்னுரை எழுதியாச்சு ஜெயச்சந்திரன். முன்னுரை எப்படி எழுதியிருக்காங்கன்னா பாருங்க, வாக்குறுதியில் நிறைவேற்றல. அது தெள்ள தெளிவா ஒரு புத்தகமாவே போட்டு கொடுத்துருக்காங்க. ஏதோ அறிக்கை கொடுத்துட்டு மேடையில பேசிட்டு போகல, ஒரு புத்தகமாகவே ஒரு கொடுத்துருக்காங்க. ஆவணம், ஒரு ஆவணமாவே கொடுத்துருக்காங்க. அந்த ஆவணத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக எல்லாத்தையும் தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறாங்க. அதை தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிட முடியாது. திமுக எதிர்ப்புங்கிறத தெளிவுபடுத்துறாரு. அப்ப அதிமுக தானே கூட்டணி. அதுதான் நான் சொல்றேன், வலுவான கூட்டணி. இப்ப நான் சொல்ற இடத்துல இல்ல, சொல்ற பொறுப்புலயே நான் கிடையாது. ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல என்டிஏ ஆட்சிக்கு, மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சிக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க அப்படின்னு கேட்டா 0க்கு கீழே அப்படின்னு சொன்னாரு டாக்டர் பெரியவர். அதன் பிறகு அதே கூட்டணிக்கும் போனாங்க. இல்ல, உணர்ச்சி வசப்பட்டு கருத்துக்களை, அதாவது கோபம். அதான் சொல்றேன், மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கிற அரசியல் தலைவர்களிலே திறமையாக வேகமாக செயல்படக்கூடியவர், அதே நேரத்தில் வேகமாக கோபப்படக்கூடியவர் மருத்துவர் ஐயா தான். அவர் கோபத்துக்கு பலியாகாதவர்கள் எதிர்கட்சியில வேற யாருமே இல்லை. நிறைய பேர் அவர் கோபத்துக்கு பலியாகிறாங்க, தன் மகன் உட்பட. உங்களுக்கே தெரியுது. அதனால நீங்க அதையெல்லாம் கணக்குல வச்சுக்க முடியாது. இப்போ வலுவான கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு செல்வார். மருத்துவர் ஐயாவுடன் இசையுடன் தான், 2 பேருமே இணைந்துதான். இப்ப சொல்றீங்களே, இப்ப எங்க விடியல் எங்கேன்னு புத்தக வெளியிட்டு விழால ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு, நினைவுபடுத்துகிறேன், எல்லாருக்குமே நினைவுபடுத்துறேன், 2-3 மாதங்களுக்கு முன்பு அதே அக்காடு ஹோட்டல்ல மருத்துவர் ஐயா அருகிலே அன்புமணி ராமதாஸ் அமர்ந்திருக்க போர்கள் ஓய்வதில்லை அப்படி நூல் வெளியீட்டு விழா நடந்தது. அந்த போர்கள் ஓய்வதில்லை. அதுல என்னென்ன போர்களை செய்திருக்கிறார் இந்த சமூகத்திற்காக மருத்துவர் ஐயா அவர்கள், என்னென்ன போர்களை செய்திருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன செய்திருக்கிறது என்பது இருவரும் இணைந்து வெளியிட்ட போர்கள் ஓய்வதில்லை அந்த புத்தக வெளியீட்டு காட்சி தான் இப்பொழுது என் கண்முன் விரித்தாடுகிறது. இருவரும் இணைந்து அந்த புத்தக வெளியீட்டு பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் என் கண் முன்னாலே நிழலாடுகிறது. துரதிருஷ்டவசமா அந்த போர் கட்சிக்குள்ளேயே வந்துருச்சுன்றதுதான் பாமக தொண்டர்களுக்கு கவலை அளிக்கும்னு நினைக்கிறேன். அரசியல், இது ஒரு அரசியல். இது அரசியல்னா இந்த சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டிய ஒரு அரசியல். அந்த அரசியலுக்கு ஒரு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்ல அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் கோட் ஆஃப் கான்டக்ட் என்று ஒன்று இருக்கிறது, நன்னடத்தை விதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த நன்னடத்தை விதி அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதைதான் நான் சொல்ல முடியும். மாம்பழம் யாருக்கு சார்? ஏன் அவர் இன்னைக்கு பாத்தீங்க, சிம்பாலிக்கா அவர் குத்திட்டு இருந்தார் பாத்தீங்களா? கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரா, இல்ல எனக்கு தான் சொல்றாரா? சூசகமா சொல்லியிருக்காருன்னு சொல்றதை விட அதை வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படையாவே மாம்பழத்தை சின்னமா பொறிச்சுக்கிட்டு தானே வந்திருக்காரு. அப்போ அது இறுதி உறுதி, ஒரு நிறைவான மனநிறைவு. இப்போ அந்த விடியலிங்கே புத்தக வெளியீட்டு விழாவிலே பாத்தீங்கன்னா அது உணர்த்துதல் தான், வேற வழியே கிடையாது. அரசியல் போர்க்கால ராஜதந்திரத்துல தந்தையை மகன் விஞ்சினார், மகனை தந்தை விஞ்சினார் என்பதற்கு இடமே இல்லை. இந்த பாட்டாளி மக்கள் இது இணைந்த கரங்களாக, 2 கைகள் 4 ஆனால் இருவருக்கும் எதிர்காலம்ன்ற மாதிரி நம் அனைவருக்கும் எதிர்காலம். பகைவர்கள் ஓட போகிறார்கள், புலிகள் 2 வருகின்றன, விரைவில் வருகின்றன. நீங்க எப்படி சொல்றீங்க? சமூக வலைதளங்கள்ல நான் வேற சில பதிவுகளை பார்த்தேன். மதுரையில நடந்த தாவேகா மாநாடு, பாமக தம்பிகள் நிறைய பேருடைய ஸ்டேட்டஸ்ல விஜயனுடைய புகைப்படமும் மதுரை மாநாட்டு வீடியோக்களும் அதிகமாக பகிரப்பட்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் கரையும்னு பேசுறாங்க. தாவேகா வந்த பிறகு பாமகவுக்கும் அந்த தாக்கம் இருக்குன்னு சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியும். போட்டு பாக்குறீங்களா? இல்ல போட்டு பாக்குறீங்களான்ற தெரியல எனக்கு. அதாவது சமூக வலையத்தில் இளைஞர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞன், அதில் உறுப்பினராக இருக்கக்கூடியவன், அந்த அங்கம் வகிக்கிறவன் நிச்சயமாக இது அரசியல் கட்சிகளுக்கு, அது சினிமா அரசியல், திரை அரசியலுக்கு செல்லவே மாட்டான். மாநாட்டை பாத்தீங்கல்ல, கூட்டத்தை. பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட இதை கேட்கவே கேட்காதீங்க. மாநாடுகளுக்கெல்லாம் திலகமாய் மாநாட்டு கட்சினே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பேர் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு நான் விஜயை குறைத்து மதிப்பிடவில்லை. விஜய் நல்லா கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் 100கணக்கான மாநாடுகளை நடத்தி காட்டி, ஆயிரக்கணக்கான மாநாடுகளை நடத்தி காட்டி மூச்சு இறைக்காம இருக்குது. நீ 2வது மாநாடு நடக்கும் போது உனக்கு மூச்சு இறைக்குது. அது ஒழுங்கினம் இல்லை, அது ஒழுங்கினம் இல்லை, ஒழுங்கினமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாநாடு எப்படி நடத்த வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியிடம் கத்துங்க. நீங்க வந்திருப்பீங்களே,
மாமல்லபுரத்தில் நடைபெற்ற, திருவிடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அதே 15 லட்சம் பேர். இதையும் ஒப்பிட்டு பாத்தீங்களா? இந்த பக்கம் விஜயகாந்த் ஒப்பிட்டு பாக்குறீங்க, இந்த பக்கம் சிரஞ்சீவியை ஒப்பிட்டு பாக்குறீங்க, இந்த பக்கம் கமலஹாசன் ஒப்பிட்டு பாக்குறீங்க. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநாடு, வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு, சித்திரை பெருவிழா மாநாடு, அந்த மாநாட்டை ஒப்பிட்டு பார்க்கணும்னு உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியலையா? உங்களுக்கு போட்டுப்பார், ரெண்டுத்தையும் போட்டுப்பார். இன்னைக்கு சொல்றேன், அந்த மாநாட்டோட இந்த மாநாட்டுல 2 மடங்கு கூட்டம் அதிகமா இருந்தது உங்களுக்கு. ஏங்க எல்லாம் வந்துட்டாங்க. நீ திண்டிவனத்துல நிறைவாகி போச்சு, இது மாநாடு முடிஞ்சு போச்சு. ஆனால் விழுப்புரம் வரையில வண்டி நிக்குது. எது மாநாடு பெரிது என்று கருதுகிறீர்கள்? நானும் மாநாடுகளை பார்த்தனவன், மாநாடுகளை நடத்தினவன், பல மாநாடுகளை நடத்தினவன். என்கிட்ட இந்த மாதிரி இந்த புளிப்பு எல்லாம் காட்டாதீங்க நீங்க. இல்ல இது என்ன விஜய் மாநாடு இப்ப அதாவது நான் விஜயகாந்தை அருகிலே இருந்து பார்த்தவன், விஜயகாந்த் மாநாடுகளையும் பார்த்தவன். இதை விட பிரமிக்க வைத்தவர் விஜயகாந்த். பார்த்தீங்களா? நான் விஜயகாந்த் கிட்ட ஆரம்ப காலத்துல கொள்கைபரப்பு செயலாளராகவே இருந்தவன். அப்பவே பிரமிக்க வைத்தவர் விஜயகாந்த். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இப்ப இந்த நேரத்துல இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவக்கத்திலும் நான் இருந்தேன். வன்னியர் சங்கம் ஆரம்பித்த பொழுது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 45 ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய துவக்க விழாவிலும் நான் இருந்தேன். அதை விட பெருங்கூட்டத்தை பார்த்திருப்பீர்களா நீங்கள்? ஏங்க, அண்ணா அறிவாலய திறப்பு விழாங்க, இவங்க போராட்டம் நடத்துறாங்க. அண்ணா அறிவாலய மாநாட்டுக்கு திரும்பி வருகிறவர்கள் 1 வார கால போராட்டம். என்ன 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களால மாநாடு தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி 1 வார காலம் போராட்டம் நடத்தி காட்டியது, தொடர்சாலை முறையிலே நடத்தி காட்டியது. அண்ணா அறிவாலயத்தை திறந்தவர்களுக்கும் தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். திக்குமுக்காடி போனாங்க. அதே மாதிரி ஒரு முறை மாநாடு நடைபெறுகிறது, சித்திரை பெருவிழா மாநாடு. ஜெயலலிதா வர்றாங்க, வர்ற வழியில அந்த மாநாட்டை பார்த்து பிரமிச்சு போனாங்க. அதுக்கு பிறகுதான் சட்டப்பேரவையில உள்ள உட்கார்ந்துகிட்டு, என்ன வங்கக்கடலை விட உங்க கடல் பெருசுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அறிக்கையை வாசிச்சு உடனே பாமக தலைவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்து பாமக நிர்வாகிகளை கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். திமுகவும் அதிமுகவும் கோபத்தை வெளிப்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியிடம். அதை விட இப்ப என்ன கோபம் வெளிப்பாச்சு? அவங்க ஏதோ 5000 சேரை தான் அடிச்சு நொறுக்கதா சொன்னாங்க. கூட்டம் முடிஞ்சது 5000 சேர். திமுக அதிமுக பெருசா ரியாக்ட் பண்ணலையே. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடுகளுக்கு ஒவ்வொன்றும் ரியாக்ஷன் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகு கைது பண்ணலாம், தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் கைது பண்ணுவாங்க. அப்படின்னா அது அந்த இன்ஃபாக்ட் விஜய் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், ஜெயச்சந்திரன் சீண்டாதீங்க. ஏன்னா விஜய் அவர் சக்திக்கு அவர் மாநாடு நடத்தினார். நல்ல மாநாடு, நல்ல கூட்டம் கூடியது. நான் அவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரை என்னவென்று சொன்னால், விஜய் அவர்களுக்கு சொல்லுவது நல்ல கொள்கைகளை சொல்லுங்கள், பிள்ளைகளை வளர்த்திடுங்கள், அவர்களுக்கு கொள்கையை ஊட்டுங்கள், உரிமைகளை ஊட்டுங்கள், சமூகத்திற்கு விழிப்புணர்வை கொடுங்கள், அவர்களை நல்ல பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் மாநாடுகளை நடத்துங்கள். பயிற்சி. நீங்க இவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு சொல்றீங்க, கூட்டணிக்கு தானே போக போறீங்க, போட்டிட்டு போறீங்க. யார்கிட்ட? திமுகவிடமோ அதிமுகவிடமோ? அதுதான் வலுவான கூட்டணின்னு சொல்லிட்டேன். நான் இப்ப நீங்க எத்தனை ரூபத்துல எந்த விதமான கேள்வியால துளைத்தாலும் கூட வலுவா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய, முதல்ல சொல்றேன், வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும். இல்ல விஜய் மாநாட ஒப்பிடுறீங்களே, விஜய் 234 தொகுதியிலும் போட்டிங்கிறாரு, டிவிகேவா டிஎம்கேவான்னு கேக்குறாரு. ஜெயச்சந்திரன் இப்ப போட்டியே சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. அவங்க 2 பேரும் பேசட்டும் அந்த பிரச்சனையை பத்தி. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட நாங்க நல்லா இணக்கமாக இருக்கிறோம். போய் விஜய் தொலைபேசியில பேசினா கூட நல்லா இருந்ததுங்க மாநாடுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருந்ததுங்க மாநாடு அப்படின்னு சொல்லுவேன். எங்க அன்புமணி ராமதாஸா இருந்தாலும் ஐயா இருந்தாலும் என் மாநாடு பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா நல்லா இருந்ததுங்க, சிறப்பா நடந்ததுங்க. இதே மாதிரி கொண்டு போங்க. இது ஒரு மாநாடு மட்டும் என்பது தேர்தலுக்கான விவகாரமாக நீங்கள் பார்த்து விட பல விஷயங்கள் இருக்கு. நீங்க கடந்த 4-5 மாதங்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடுகள் எத்தனை மாநாடுகள் நடந்தது. சளைக்காமல் வருகிறார்கள் தொண்டர் எல்லாமே. அங்க 2 பேரும் இருந்தாங்க சார். அங்க இன்னைக்கு கூட்டணின்னு வந்தாலே அந்த கூட்டணியுடைய தலைமை கேட்காதா? 2 பேரும் தனித்தனியா இருக்கீங்க. இந்த கவலை உங்களுக்கு வேண்டான்ற, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த கவலை எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. நேரம் வருகிற பொழுது, சூழ்நிலை வருகிற பொழுது நிச்சயமாக அதற்கான விடை கிடைக்கும். அதால இதை வைத்துக் கொண்டு எல்லாமே தீர்மானித்து விட முடியாது. இதெல்லாம் அதுக்கான விடை சிறப்பா இருக்கு. எங்க மனக்கண் முன்னாடி தெரியும். நாங்கள் அரசியலை பார்த்தவர்கள், பல அரசியல் தேர்தல் கூட்டணிகளை பார்த்தவர்கள், அதே நேரத்தில் பல வெற்றிகளையும் சுவைத்தவர்கள். இதுவரை எழுதி வச்சுங்க ஜெயச்சந்திரன், இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான கூட்டணியுடன் இருக்கும்.
எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் கூடுதலாக இந்த முறை அங்கம் வகிப்பார்கள். அது மாத்திரமல்ல, பாமக இருக்கிற கூட்டணி வலுவா இருக்கும்ன்ற சொல்ல காலம் போய் வலுவான கூட்டணியில பாமக இருக்குன்ற இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டீங்களா? இல்ல, அதுக்கான காலகட்டங்கள் இருக்கிறது. அதாவது அதுக்கான காலகட்டங்கள் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலும் எதிர்காலத்தில் கூட்டணி அமையும். அதற்கு அச்சாரமாகத்தான் சொல்கிறேன். இந்த 2026 தேர்தலிலே ஐயா சொன்னது போல, அன்புமணி சொன்னது போல கூட்டணி தான், கூட்டணி அமைத்துத்தான் நாங்கள் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க போகிறோம். அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து சந்திச்ச தேர்தல்கள்லயே பெரிய வெற்றிகளை பெற முடியல, தனித்தனியா இருந்து எப்படி ஜெயிப்பீங்க? அதுதான் சார், கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் விரைவில் களையப்படும். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. விரைவிலுக்கு ஏதாவது டேட் இருக்கா சார்? அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அது விரைவில் என்பது இல்ல. தேர்தலுக்கு எவ்வளவு காலகட்டம் இருக்கு? வந்துருச்சு சார், 5-6 மாசம் தான் இருக்கு. இல்ல, மே மாசம் தேர்தல்னா அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 50 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. எங்ககிட்டயும் வேட்பாளர்கள் இருக்கு, பட்டியல் இருக்குங்க. ஏற்கனவே எங்கிட்டயும் வேட்பாளர் பட்டியலாம் இருக்கு. அதுக்கு முன்கூட்டியே அறிவிக்கணும்ன்றது இல்ல. அதே மாதிரி 234 தொகுதியிலையும் விஜய்னு சொல்ற மாதிரி நிலைமையில நாங்க இல்ல. 234 தொகுதியிலும், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை தனித்து சட்டப்பேரவையை சந்தித்த ஒரு கட்சி. அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது, ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை ஏற்பட்ட பொழுது, அந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போன சூழ்நிலையிலே கூட பாட்டாளி மக்கள் கட்சி 4 சட்டப்பேரவை உறுப்பினர்களை வென்று காட்டியது என்பதை மறந்துவிட முடியாது. அது மாதிரி இதற்கு ஒரு வரலாறு உண்டு. கடந்த காலம் சார், இது எல்லா காலமும் கடந்த காலம் இருக்கிறது. கடந்த காலம், அதாவது கடந்த காலத்துல நாம போட்டு வச்சிருக்கிற உரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உரம், அந்த பயிர்கள் அது கனியக்கூடிய ஒரு சூழ்நிலையில வளர்ந்து கனியக்கூடிய பலன் தரக்கூடிய சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு சின்ன சின்ன விவகாரங்கள் தான் இருக்கு. நெளிவு சுழிவு இருக்குது. அந்த நெளிவு சுழிவை தெரிந்த இந்தியாவில் மிக சிறந்த அரசியல் ஆளுமை அன்புமணி ராமதாஸ். அதை யாராலும் மறுக்க முடியாது. உலக தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இந்திய தலைவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழகத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்குமே தெரியும், தமிழகத்தில் நேர்த்தியாக இன்றைக்கு பொருள் புரிந்து அரசியல் நடத்தக்கூடியவர், பேசக்கூடியவர், செயல்படக்கூடியவர் ஒரே அரசியல்வாதி, ஒரே மனிதர் யாருன்னு சொன்னால் மனிதநேயம் மிக்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. கட்சியின் நிறுவனர், அவருடைய தந்தை, வேற அவர் தாங்க எங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டதே அவர் தாங்க. யாரு? மருத்துவர் ஐயா தான். அவரை பற்றி அவரை பற்றி, ஏன்னா அவர் மகனை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும், அவர் ஆளுமையை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும். அதனாலேதான் அவர் போட்ட அந்த ஊசி தான் இப்ப எங்களுக்கு வேலை செய்யுது. எது இப்போ அவரே கேட்டாலும் நாங்க அதுதான் சொல்லுவோம், நீங்க தானங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட நாங்க சொல்லுவோம். ஆகவே இது ஒரு திடனடியா நீங்க மாத்துங்க, மடை மாத்தி விடுங்கன்னா எங்களால மாத்த முடியாது. ஏன்னா எங்கள் ரத்தத்திலே அது நீண்ட காலமாக கலந்து இருக்கிறது. பாட்டாளிகளின் ரத்தம், அந்த வியர்வையிலே, அந்த சுவாசத்திலே நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் என்கிற பிரமிப்பான அந்த உருவம் எங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும், இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வழியை காட்டும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு லட்சக்கணக்கிலே, ஏன் கோடிக்கணக்கிலே தொண்டர்கள் அவரை பின்தொடர தயாராக இருக்கிறார்கள். நன்றி சார். நன்றி.